நான் பேசி என் தரத்தை குறைத்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், இன்றைய இளைய தலைமுறை இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு மட்டும் அந்த போராட்டம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழே இருந்திருக்கார். அது இந்த கரூரை வைத்துத்தான் அவரை பெரிய மனுஷனாக ஆக்கலாம். ஒரே ஒரு சிபிஐ என்கொயரி 2 நாள் போயிட்டு வந்தார். இன்னும் 2 நாள் போட்ட கட்சியை கலைச்சது. காரணம், திமுகவில் இருக்கிற ராஜபாபாரோ நாங்கெல்லாம் எத்தனை, நான் 18 முறை ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவர் நான் இந்த மேடையிலே சொல்லிவிட்டு போகிறேன், 1000 அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியுடைய கார் செருப்பில் இருக்கிற தூசை கூட தொட்டு பார்க்க முடியாது. திமுகவுடைய சட்டத்துறை வலுவாக இருக்கிறது. ஒரு தனி மனிதரை பற்றி ஒரு பிரதமர் வந்து பேசுகிறார். நேற்று வந்து பேசும்போதே மதுராந்தகத்தில் வச்சுக்கிட்டார். நீங்கள் எல்லாம் 2 முறையாக ஸ்டாலினுக்கு திமுக ஆட்சி வைத்திருக்கிறீர்கள். அது 5-6 முறை இருக்கும். ஒரு எண்ணக்கணக்கில் வச்சு சொல்றாருன்னா இந்த தேர்தலை சொல்றார். 2வது முறை அவர் வாயிலே வந்து எஸ்ஐஆர் ஒன்று வைத்துத்தான் பீகாரை அவர் மாற்றிவிட்டார். அதே தந்திரத்தை இங்கே செய்யலாம் என்று மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டார்கள். ஆனால் திமுகவுடைய சட்டத்துறையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் மிக சிறப்பாக இந்த எஸ்ஐஆரை கையாண்டு இந்தியாவிலேயே எஸ்ஐஆரில் முழுமையாக பணியாற்றியவர்கள் திமுகவில் இருக்கிற பிஎல்ஏக்கள் மட்டும்தான் என்று நான் சொல்லவில்லை. எலெக்ஷன் கமிஷன் இந்த ஜனவரி போயிடுச்சு. ஆட்டம் பாட்டம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி மாதம் அநேகமாக 18-19 தேதிகளில் தேர்தல் அறிவித்துள்ளார். என்ன ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க. என்ன டெய்லி ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார்ன்ற தகவல் அவங்களுக்கு போயிடுச்சு. இன்னும் நீடிக்க விட்டால் டெய்லி ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கோன்றதுக்காக பிப்ரவரி 18, 20 மேக்ஸிமம் போனால் மார்ச் கூட தேதி வந்துடும். அது மட்டுமல்ல, பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் தேர்தல் வரும் என்று சொல்கிறார்கள். ஆகவே உங்களையெல்லாம் நான் நன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கழக தோழர்களே, மாணவ நண்பர்களே, இன்னும் இருக்கிற இந்த 70 நாட்கள் நாம் ஆக்குகிற பணிதான் தமிழ்நாட்டுக்கு 70 ஆண்டு காலத்துக்கு நாம் தரப்போகிற நிவாரணம், நல்ல எதிர்காலம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கழகத்தோழரும் நமக்குள்ளே இருக்கிற மனமாச்சரியங்களை மறந்து, நமக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் இல்லை இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த ஒரே பார்வை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரத்தை கழகத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியிலே போட்டியிடுகிறவர் வேட்பாளருடைய பெயரை மறந்து விடுங்கள். மு.க. ஸ்டாலின், உதயசூரியன், நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சின்னம். இதை பற்றி நீங்கள் தான் வைராக்கியமாக செய்வீங்க. உங்களை கண்டு எல்லாம் மிரள்றாங்க. மோடி அலறுகிறார், அமித்ஷா அஞ்சுகிறார் என்றால் திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் களத்திலே இறங்கிவிட்டால் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற பயமும் அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. இதை காப்பாற்றக்கூடிய வகையில் இந்த வீர வணக்கமான பொதுக்கூட்டத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி, 2026 தேர்தலில் அமையப் போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக முதலமைச்சர், 7வது முறையாக திமுக ஆட்சி என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.